அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ரமேஷ் பாலு, பிஏ சிவில் இன்ஜினியரிங், ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஹோம் லோன்னா என்ன, ஹோம் லோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த பதிவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஹோம் லோன்னா என்ன? ஹோம் லோன்னா எதுவும் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காரோட விலை 10,00,000 ரூபாய். சரிங்களா? உங்ககிட்ட ஒரு 2,00,000 ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 8 லட்சத்தை நீங்கள் ஒரு ஃபினான்ஸ்லேயோ இல்லை ஒரு பேங்க்லேயோ அப்ரோச் பண்ணும்போது அவங்க கொடுக்கக்கூடிய பேலன்ஸ் அந்த 8 லேக்ஸ் லோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் லோன் சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க வீட்டு கடன், அதாவது ஹவுசிங் லோன். ஹவுசிங் லோனை பொறுத்தவரையும் ஒரு ப்ராப்பர்ட்டி காஸ்ட் 50 லட்சம், உங்கள் கையில் ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக ஒரு 5 லட்சம் இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 45 லட்சத்துக்கு நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி பேங்க் மூலியமாக நீங்கள் லோனுக்கு போனீங்கன்னா அந்த 45 லட்சம் வரக்கூடிய அந்த லோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஹவுசிங் லோனில் மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குது? ஹவுசிங் லோனில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அது ஹவுசிங் லோனில் தான் வரும். காலி மனை வாங்குறீங்க, அதுவும் ஹவுசிங் லோனில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, அதுவும் ஹவுசிங் லோனில் தான் வரும். இண்டிவிஜுவல் வில்லா வாங்குறீங்க, அதுவும் ஹவுசிங் லோனில் தான் வரும். என்கிட்ட ஆல்ரெடி வீடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிரவுண்ட் ஃப்ளோர், என்கிட்ட ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு மேலே ஒரு வீடு கட்டணும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோனில் தான் வரும். அது ஹோம் எக்ஸ்டென்ஷனில் வரும். நெக்ஸ்ட் ஹோம் ரெனோவேஷன், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனில் தான் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹவுசிங் லோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸை பற்றி பார்ப்போம். முக்கியமாக ஹவுசிங் லோனில் 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சாங்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஒப்பீனியன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வேல்யூவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சாங்ஷன் தான் என்னன்னு பார்த்துருவோம். ஜஸ்ட் இது இல்லைங்க. கிரெடிட் சாங்ஷன் என்னன்னா, உங்களால் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும். அந்த ஒரு பேங்க்குக்கோ இல்லை ஃபினான்ஸோ கிரெடிட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட வருமானத்தை அனலைஸ் பண்ணுவாங்க. மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது. சரிங்களா? அந்த வருமானத்தில் உங்களால் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 30,000 உங்களால் இஎம்ஐ கட்ட முடியாது. உங்களோட உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், உங்கள் குடும்ப செலவை தவிர்த்து, குடும்ப செலவு ஒரு 50% எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 50%, ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வாங்குறீங்கன்னா அதில் உங்களால் 15,000 தான் இஎம்ஐ கட்ட முடியும். பேலன்ஸ் இருக்க 15,000 உங்களோட ஃபேமிலி என்டியூஸ்க்கு. சரிங்களா? அப்போ அந்த 15,000த்துல அந்த 15,000 உங்களால கட்ட முடியும். அந்த 15,000த்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன வட்டி, நீங்க என்ன ஹோம் லோன்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்களோ அதுல பெர் லேக் இஎம்ஐ கால்குலேட் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு 15,000 உங்களால இஎம்ஐ கட்ட முடியும்னா அதுக்கு 12 to 15 லேக்ஸ் வரையும் உங்களுக்கு லோன் அப்ரூவல் பண்ணுவாங்க. இது கிரெடிட் சாங்ஷன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னன்னா லீகல் ஒப்பீனியன். லீகல் ஒப்பீனியன்னா ஒரு பேங்க்குக்கும் ஒரு ஃபினான்ஸுக்கும் லீகல் அட்வொகேட் வெண்டார் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய இடத்தோட ஃபுல் லீகல் செட். ஃபார் எக்ஸாம்பிள் 1/1/1987 இருந்து டில் டேட் வரையும் ஈசி கேட்பாங்க. ஈசின்னா என்னன்னா வில்லங்க சான்றிதழ். அதில் வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உண்டான தாய் பத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணின்னு ஒருத்தர் இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மணி பேரில் இருக்கக்கூடிய சேல்ரி பட்டா, அந்த மணின்ற பேருக்கு அந்த இடத்துக்கு உண்டான பேரண்ட் டாக்குமெண்ட், தாய் பத்திரங்கள், மணி யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, அவங்க யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, அந்த இடம் எவ்வளோ பிரிஞ்சிருக்கு, வரக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வொகேட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த இடத்துல வில்லங்க எதுவும் இல்லை, லோன் ப்ராசஸ் பண்ணும்போது பேங்க்குக்கு நீங்கள் இந்தந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. தேர்டு டெக்னிக்கல் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, அந்தந்த பேங்க்குக்கும் எப்படி லீகலுக்கு இருந்தாலும் அந்தந்த பேங்க்கு ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியர், ஒரு டெக்னிக்கல் வெண்டாரோ இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய இடத்த சர்வே பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் படி தான், கரெக்டான ஸ்கொயர் ஃபீட்ல தான் இடம் இருக்கா, அதுல இருக்க படி தான் பவுண்டரி படி இருக்குங்களா, அந்த இடம் இப்போதைக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன ரேட்டுக்கு போகும், ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கு என்ன ரேட்டு போகும், அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும்னா, பில்டிங்கோட மெஷர்மெண்ட் ஏரியா, பில்டப் ஏரியா, கார்பரேட் ஏரியா, இப்போதைக்கு லேண்டோட கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இது இருக்கும். இதை பேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ரிப்போர்ட் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு மேக்ஸ் 99% லோன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதுதாங்க, வேற எதுவும் பெருசாக இல்லைங்க. இதுதான் ஹோம் லோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஹோம் லோன் சம்மந்தப்பட்டது, இல்லை ஹவுசிங் லோன் சம்மந்தப்பட்டது, மார்ட்கேஜ் லோன் சம்மந்தப்பட்ட கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.